கூத்தாடி தான் நீங்க சொல்ற மாதிரி. ஆனா எங்க கண்ணுக்கு வந்து விஜய் கூத்தாடியா நாங்க பார்த்ததில்ல. சின்ன வயசுலேருந்து அவர் படத்தை பார்த்துருக்கோம். ஒரு அண்ணனா தான் அவர் படத்தை பார்த்துருக்கோம். ஒவ்வொரு படமும் ரிலீஸ் ஆகும்போது தேட்டருக்கு போகும்போது விஜயை பார்க்க போறோம், அண்ணனை பார்க்க போறோம்ட்டு அந்த ஒரு சந்தோஷம் தான் இருக்கும். விஜயை பார்க்கும்போது ஒரு நடிகரை பார்க்க போகணும், அவர் எப்படிலாம் கதை நல்லா இருக்குமா அப்படிலாம் ஒன்றுத்துக்கும் போனதில்லை. விஜயை பார்க்கணும், எங்க அண்ணனை பார்க்கணும். அரசியலுக்கு வரலங்க. ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொரு மக்கள்கிட்டையும் அவர் வந்து ஒரு பாசத்தை பிடிச்சி அவர்கிட்ட ஒரு பவர் பிடிச்சதுக்கு அப்புறம் தான் அவர் சினிமால இருந்து அரசியலுக்கு வந்திருக்காரு. அவரை வந்து நாங்க வந்து சினிமாலே விட்டு கொடுத்ததில்லை, ஓகேவா? அரசியல்லையும் அதே மாதிரி விட்டு கொடுக்கவே மாட்டோம். அவர் வந்து தேச துரோகியோ தமிழுக்கு துரோகம் பண்ணவரோ தமிழினத்துக்கு துரோகம் பண்ணவரோ கிடையாது. ஜஸ்ட் ஒரு சினிமாக்காரன், அவ்வளவுதான். பண பலம் அந்த மாதிரி பெரிய பெரிய பலம் இதெல்லாம் வேணாங்க. மக்கள் கூட கனெக்ட் ஆகிற அந்த பாசம் இருந்தாலே வந்து போதும். என்னை பொறுத்த வரைக்கும் அந்த பாசம் இருந்தாலே போதும். மக்களுக்கு வந்து என்ன தேவை, என்ன அடுத்த நிலைமைக்கு போகணும், மக்களுக்கு வழிகாட்டணும்னு ஒரு கைட் பண்ணாலே போதும்னு எனக்கு தோணுச்சுங்க. அவ்வளோ. என்னை நீங்கள் எவ்வளோ வேணாலும் திட்டிக்கோங்க, எனக்கு 1% கூட எனக்கு அதில் எனக்கு கோவம் கிடையாது. நான் வந்து விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுறவன். நான் சின்ன வயசுலேருந்து விஜயை பார்த்து வளர்ந்தவன். நீங்கள் வந்து ஒரு கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுறீங்கன்னா அதில் ஏதாச்சும் ஒரு ஆதாயம் இருக்கும். ஒரு ஆதாயம், ஒரு தேவை இல்லாமல் நீங்கள் ஒரு கட்சிக்கு சப்போர்ட் பண்ண மாட்டீங்க. ஆனால் நாங்கள் அப்படி கிடையாது. நாங்கள் வந்து ஒரு பார்த்து மனுஷன், அவரை பார்த்து வளர்ந்து அவரை பார்த்து ரசித்த ஒரு மனுஷனுக்கு அவர் இப்போ அரசியலுக்கு வந்திருக்காரு, நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம். எங்களோட முழு ஆதரவையும் கொடுக்கறதுல 1% கூட தப்பு கிடையாது. எங்களுக்கு வந்து விஜயால ஒரு ஆதாயமும் கிடையாது. வீடியோ பார்க்குற உங்களுக்கும் தான் விஜய்க்கு தெரியுமே தவிர விஜய்க்கு நம்ம யாருன்னு கூட தெரியாது. ஆனால் அதுதான் பாசங்கிறது. நாங்கள் வந்து அவர் மேலே வச்சிருக்க பாசம் உண்மை. நாங்கள் அவருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருப்போம். மற்றவங்க எப்படின்னு தெரில, ஆனால் நான் வந்து எப்போதுமே லைஃப் லாங் வந்து நான் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருப்பேன். அவர் நல்லது பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். பார்ப்போம், என்ன என்ன கடவுள் நினச்சிருக்காருன்னு தெரில, பார்ப்போம்.